கருஞ்சிவப்பும் மஞ்சள் வண்ணத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட தாவேக கட்சிக்கொடி. கட்சிக்கொடியில் 2 போர் யானைகளுக்கு நடுவில் வெற்றியை குறிக்கும் வாகை பூவும் இடம்பெற்றது. புயலுக்கு பின் அமைதி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம் என்பது போல் தாவேக கொடிக்கு பின்னாலும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் உள்ளன. அதை பற்றி கட்சியின் மாநாட்டில் விரிவாக பேசப்போவதாக விஜய் பேச்சு. இந்த புயலுக்கு பின் அமைதி, ஆர்ப்பரிப்பு, ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னு அதை நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும்போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம். அது வரைக்கும் தமிழக வெற்றிக் கழக கட்சி கொடி அறிமுக விழாவில் நிகழ்ச்சியுடன் கண் கலங்கிய தலைவர் விஜய். விஜயின் அருகில் உட்கார்ந்திருந்த புசி ஆனந்த் ஆனந்த கண்ணீர். தமிழக வெற்றிக் கழக கொடியில் யானை படம் இடம்பெற்றுள்ளதற்கு தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியினர் ஆட்சேபம். கொடியிலிருந்து யானை படத்தை நீக்க கோரி தாவேக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு பேச உள்ளதாக தகவல். போரால் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியாது என போலந்து நாட்டில் பிரதமர் உரை. போரில் அப்பாவி மக்கள் பலியாவது ஒட்டுமொத்த மனித குலத்திற்கே மிகப்பெரிய சவாலாக உள்ளதாகவும் கருத்து. நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். கொல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை செய்து பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து விசாரிக்கும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தல். கொல்கத்தா மருத்துவமனையில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இருந்த சாட்சியங்கள் கலைக்கப்பட்டுள்ளதாக சிபிஐ அறிக்கை. கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றதற்கான ஆதாரம் ஏதும் கிடைக்கவில்லை என உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் சிபிஐ தகவல். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை அடுத்து போராட்டத்தை கைவிடுவதாக மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு. 11 நாட்களாக நீடித்த போராட்டத்தை தேச நலன் கருதி வாபஸ் பெறுவதாக அறிக்கை. தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்படுவதாக வெளியான செய்தி குறித்த கேள்விக்கு தனக்கே தகவல் இல்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். அமைச்சரவையில் மாற்றம் குறித்த அறிவிப்பு மாலை வெளியாகும் என அதிகாரிகள் அழைத்து தகவல் தெரிவித்த நிலையில் பதில். எனக்கு வரல. எல்லாத்தையும் கொண்டு வருவோம். எல்லா வசதியும் கொண்டு வருவோம். இன்னும் என்னென்ன தேவைப்படுமோ அதையும் கொண்டு வர போறோம். அதுக்காக தான் இது திறந்துருக்கோம். சென்னை பிராட்வே பாரதி மகளிர் கல்லூரி வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு கட்டிடத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். விஜய் கட்சி கொடி அறிமுகம் தொடர்பான கேள்விக்கு வாழ்த்துக்கள் என பதில். தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சந்திப்பு. பொதுத்துறை செயலாளர் ரீட்டா ஹரிஷ் தக்கரும் ஆளுநரை சந்தித்தார். பர்கூர் அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து போக்சோவில் கைதான சிவராமன் மீது மேலும் ஒரு போக்சோ வழக்கு. கடந்த ஜனவரி மாதம் நடந்த போலி பயிற்சி முகாமில் 14 வயது மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகாரில் போலீசார் நடவடிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் 3 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் விசாரணை. தற்போது கைது செய்யப்பட்ட ராஜேஷ் என்பவர் மூலமாக வக்கீல் ஹரிஹரனிடம் நாட்டு வெடிகுண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்.
ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்கு தொடர்பாக பிசிக தென் சென்னை மாவட்ட வழக்கறிஞர் அணி பொறுப்பாளர் பன்னீர்செல்வத்திடம் விசாரணை. ஆம்ஸ்டாங் வழக்கில் கைதான தாதா நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் அஸ்வத்தாமனிடம் நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் என தகவல். வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபைக்கு சொந்தமான 27 ஏக்கர் நிலத்தில் உள்ள ஆக்கிரமிப்பை அடையாளம் காண சிறப்பு குழு அமைக்க வேண்டும். 1 மாதத்தில் ஆக்கிரமிப்பு நிலங்களை அடையாளம் கண்டு அறிக்கை தாக்கல் செய்ய கடலூர் ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொல்கத்தா மருத்துவ மாணவி படுகொலைக்கு பொறுப்பேற்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பதவி விலக வலியுறுத்தி பாஜக போராட்டம். சம்பவம் நடந்த மருத்துவமனை முன்பு போராட்டம் நடத்தியவர்களை ஆயுதப்படை போலீசார் விரட்டி அடித்ததால் தள்ளுமுள்ளு. திருச்சி மாவட்டம் மணமேடு கிராமத்தில் விளையாட்டாக வாயில் போட்டபோது 5 ரூபாய் நாணயத்தை விழுங்கிய 7 வயது சிறுமி. திருச்சி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சிறுமியின் உணவு குழாயில் இருந்த நாணயத்தை வெளியே எடுத்தனர். வாழை திரைப்படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்து மாரி செல்வராஜுக்கு முத்தமிட்ட இயக்குனர் பாலா. படத்தின் பாதிப்பால் பேச வார்த்தைகளின்றி கண்ணீருடன் இயக்குனரின் கைகளை பிடித்தவாறு அமர்ந்திருந்தார் பாலா. நடிகர் ரஜினிகாந்துக்கு வழங்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு நினைவு நாணயம். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்திற்கு சென்று 100 ரூபாய் நாணயத்தை வழங்கினார் நடிகர் சங்க துணைத் தலைவர் பூச்சி முருகன்.